ஷே பிரம்மா பூரா அரசியல்வாதியும் இரண்டு தரப்பை இன்னைக்கு காலையில் ஆமை நாயை வச்சு பூட்டுதார். யாருக்கு? காவல்துறை வீடும் அவனுடைய பவர். காவல்துறை பவர் இருக்கிற பவர். அடுத்து அரசியல்வாதி பவர். 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பவர். நான் இந்த இடத்துல வாட்டுதேன், இந்த இடத்துல ஓட்டுதேன், இந்த இடத்துல நக்குதேன் அப்படின்னு நக்குதான்ல, அந்த நக்கு இப்போ பூட்டுதார். ஆமையை வச்சு பூட்டுதார். இப்போ நாங்கள் போடுற கணக்கு ஒன்று கோழி முட்டை மாதிரி இருக்கும். அவர் உட்காந்து கண்ணால் பார்த்துக்கிட்டே காயை நவுட்டிக்கிட்டே வருவார். 7 ஜம்மத்து சேட்டை, இந்த ஜம்ம சேட்டை கிடையாது, 7 ஜம்மத்து சேட்டை உருட்டி கிடக்கான் சிட்டி கிராமத்தில். பைப்பேல உள்ளே மாட்டி கிடைக்கியடா, அமைதியாக போங்கடா, பேப்பருக்கு அலையாதியடா. அதே மாதிரி விவசாய இடத்துல பில்டிங்கு இருந்துச்சுனால தொலைஞ்ச அதையும் சேர்த்து பூட்டிட்டார். பூட்ட சொல்லிட்டார். ஆமை நாய் விவசாய இடத்துல நீ கெட்டி மாலையை கெட்டி ஆட்டி 2 கையை பிறங்க கெட்டி வண்டி 4 வீலர் 2 வீலர் 2 காலை தோளில் தூக்கி போட்டு போகிறார். அப்படியே தோளில் தூக்கி போட்டு கொண்டு போய் அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் போய் அடைச்சிருவார். அதையும் பார்த்துக்கோ. சிட்டி கிராமத்தில் ஒரு 500 பேர் பிறக்குவார். 2ஆம் நம்பர் பார்க்குறவன், 2ஆம் நம்பர் ஓட்டுறவன் 500 பேர் காலி ஆச்சுன்னா அந்த சிட்டி கிராமத்தில் அப்படியே கிடக்கும், சப்புன்னு கிடக்கும். 500 பேர் சேட்டையில் கிடக்கும். பலாயிரம் கோடி, லட்சம் கோடி. 2ஆம் நம்பர் பார்க்குறவன் 500 பேர் கிடப்பான். பெண்ணு ஆணும். அதுக்கு பெண்ணு என்னென்னா அடுத்து அவன் 2ஆம் நம்பர் பார்க்குறவன் குடும்பத்தோடு வலிச்சு அள்ளி பிரித்து போட்டுருவார். பிரித்து அடிக்கான்ல. இப்போ வீட்டில் இருக்கான், இடம் வாங்குதான், பிரித்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே பிரித்து வாங்கி நக்குதானா, அதை மாதிரி அவன் குடும்பத்தை பிரித்து அடித்து போடுவார். அப்போ வழி எடுக்குமா? அதான் அந்த கொலையை வறுத்துட்டார். கொலையை வறுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ நடுங்க விடுவார். அப்போ சிட்டி கிராமத்தில் விவசாயம் கிடக்கிற குடும்பம் அப்படியே நமக்கு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிடுதோம்ப்பா அப்படின்ட்டு போயிடுவான். மற்றவன் அப்படியே ஆடுவான், ஓடுவான். ஐயோ ஓட்டு பொண்டாட்டியை கூட கொஞ்சம் நாளைக்கு ஓட்டுவான். நேரம் ஓட்டுறான் பாரு, இவளை எங்கிட்ட தூக்கி போடுதானோ, நம்ம சேட்டை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் அந்த சேட்டை கணக்கு அவன் மூளையில் தட்டும். புரியுதா? அதுக்கு தான் நாக்கு, வாய், கண், மூளையில் ஆமையை உட்கார வச்சுட்டார். வெளியெடுக்கணும்ல, இவன் சேட்டையே வெளியெடுக்கணும். அந்த சேட்டை ஆமை எழுத்து தெரிஞ்சிடும். மானிட பிறகு ஆணுக்கு பெண்ணுக்கும் சேட்டை பண்ணது பூரா வெளியே எழுத்து எழுதியில் உள்ளே போயிடுவான் செயலறைக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கோங்க. கணக்கு என்ன கணக்கு போடுறாரு இன்னும் கேட்காம இருக்கனால தான் இப்போ உங்களால் தான் சிட்டி கிராமத்தில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவங்க பூரா உள்ளே போகிறான். நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி வழக்கறிஞர்கள் 2ஆம் நம்பர் உள்ளே வெளியில் வியாபாரம் பார்க்கான்ல, அவன் உள்ளே போகிறான். புரியுதா? உங்களால் தான் போகிறான். முதலே சொல்லி நுப்பாட்டி இருந்தால் இவ்வளோ வராது, இவ்வளோ போடாது, இவ்வளோ வராது. என்ன காரணம்? அந்த காரணத்தை இவன் வைவான் வெளியில். 2ஆம் நம்பர் கோர்ட்டிலேருந்து கொடுத்துருந்தா நம்ம பார்க்க மாட்டோம், விவசாயம் பண்ணுவோம், சாப்பிடுவோம்னு சொல்லுவான். அப்போ நேரம் உங்களுக்கு தான் குத்தும். வழக்கறிஞர்களுக்கும் யாருக்கு? நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கும் குத்தும், ஆணுக்கு பெண்ணுக்கும். புரியுதா? 2ஆம் நம்பர் கோர்ட்டு எதுக்கு இருக்குது? நீதிமன்றம் என்ன கணக்கு? அந்த காலத்தில் தான் நீதிமன்றம் நீதின்னு வந்திருக்கு. அந்த நீதியவே தவறி இப்போ நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு பேப்பரை அச்சடித்த பேப்பரை 3/4